நீங்கள் மார்னிங் சீக்கிரமாக எழுந்திக்கிறீங்க, மெடிடேட் பண்ணுறீங்க, ஜிம்முக்கு போகிறீங்க, புக்ஸ் ரீட் பண்ணுறீங்க. ஆனால் நீங்கள் உங்கள் லைஃப்பை திரும்பி பார்த்தீங்கன்னா எதுவுமே மாறி இருக்காது. Why does that happening? Because நீங்கள் பண்ணிகிட்ருக்குது செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் கிடையாது, அதோட பேர் செல்ஃப் டிசெப்ஷன். ஆஃப்டர் தி ஹஸ்ல் கல்ச்சர் எல்லாருமே அவங்களோட லைஃப் எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க. பட் வாட் டஸ் எக்ஸ்ட்ராடினரி மீன்? Let me explain. You think waking up at 5 a.m. makes you disciplined, or it's just a cosplay and you're reading hundreds of self-help books. And the self-help book படித்து நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஆக்ஷன் எடுத்தீங்களான்னு கேட்டால் the answer is no. தென் எதுக்காக நீங்கள் அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? முக்கால்வாசி பேர் ஒர்க் அவுட் பண்ணுறோம். எதுக்காக? நான் நமக்காக இல்லை, இன்ஸ்டாகிராமுக்காக. இன்ஸ்டாகிராமில் ஒரு போஸ்ட் போட்டால் அது எத்தனை பேர் லைக் பண்ணுவாங்க, எத்தனை பேர் வந்து கமெண்ட் பண்ணுவாங்க. இதுக்காக தான் நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒர்க் அவுட்டே பண்ணுறீங்க. நீங்கள் அதெல்லாம் பண்ணால் உங்கள் லைஃப் இம்ப்ரூவ் ஆகிடும்னு நினைக்கிறீங்க. ஆனால் அது அப்படி நடக்காது. இதுக்கெல்லாம் முன்னாடி let me tell you something. There is a big difference between a self-improvement and self-development. Self-improvementனா it's about habit, routine and hacks. அந்த செல்ஃப்-இம்ப்ரூவ்மெண்ட் ரொட்டீனை பார்த்துட்டு நம்ம இவ்வளோ பண்ணுறோமா, நம்ம இவ்வளோ பண்ணுறதுனால கன்ஃபார்ம் நம்ம லைஃப் இம்ப்ரூவ் ஆயிரும் அப்படின்னு நீங்கள் நம்புறீங்க, ரைட்? பட் தட்ஸ் ராங். ஏன்னா நீங்கள் உங்களே மென்டலி மாஸ்டர்பேட் பண்ணிகிட்ருக்கீங்க. நீங்கள் இம்ப்ரூவ் எல்லாம் ஆகலை, நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கீங்க. டிசிப்ளினாக இருக்க மாதிரி நடிச்சிட்ருக்கீங்க. நீங்கள் ஆக்சுவலாக டிசிப்ளின்டாக இருந்தீங்கன்னா உங்கள் லைஃப் கண்டிப்பாக சேஞ்ச் ஆகிருக்கும். சரி, ஓகே, நீங்கள் இவ்வளோ நாள் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டில் இருந்தோம், டீப் டவுன் உங்களுக்கு அந்த எம்ப்டினஸ் இருக்கும். மோரோவர் அந்த எம்ப்டினஸ்க்கு ரீசன் நீங்கள் நிறைய விஷயத்த பண்ணுறது கிடையாது, தேவையான அந்த ஒரு சில விஷயத்த பண்ணாமல் இருக்கிறதுனால தான். நீங்கள் புக்ஸ் படிக்கிறீங்க, நான் அதை அப்ளை பண்ணுறது கிடையாது. நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறீங்க, நான் இன்டென்சிட்டியை அதிகப்படுத்துறது கிடையாது. நீங்கள் சீக்கிரமாக எழுந்திக்கிறீங்க, ஆனால் உங்ககிட்ட பிளான்ன்ற ஒன்றே கிடையாது. நீங்கள் இவ்வளோ பண்ணி உங்களால் ஒரு அவுட்புட்டுன்ற ஒன்றை காமிக்க முடியலைன்னா அப்போது கோட் அண்ட் கோட் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டு நீங்கள் பண்ணுறதே ஒரு இல்யூஷன் தான். ஸோ நீங்கள் நான் சொல்ல போகிற இந்த விஷயத்த சரியாக பண்ணிங்கன்னா your life will absolutely change. And the peoples you follow on Instagram, அவங்கெல்லாம் அவங்களோட லைஃப்பில் என்ன ஒர்க் அவுட் ஆச்சோ அதை தான் உங்களுக்கு சொல்லுவாங்க. ஆனால் உங்களோட லைஃப்க்கு உங்களோட பிளான் தேவை. தட் மீன்ஸ் அவங்களோட ரொட்டீன்ஸ், அவங்களோட ஹேக்ஸ், அவங்களோட மார்னிங் ரிச்சுவல்ஸ் எதுவுமே உங்கள் லைஃபுக்கு சூட் ஆகாது. ஆனால் இதில் கிரேசி பார்ட் என்னென்னா, அந்த இன்ஃப்ளூயன்சர்ஸுக்கே அவங்க பண்ண ரொட்டீன்ஸ், ஹேக்ஸ் அண்ட் வாட்ஸ் எவர் அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுமான்னு அவங்களுக்கே தெரியாது. ஒன் சார்ட் ஆஃப் சக்ஸஸ் அவங்க ரீச் பண்ண பிறகு அவங்களோட ஜேர்னிலேருந்து கண்டென்ட்டை மில்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஆக்சுவலி எவ்ரி ஒன் இன் இன்டர்நெட் இஸ் டூயிங் குருஸ் எக்ஸ்போஸ். அவங்க கற்றுக்கிட்டதை உங்களுக்கு சொல்லி தருவாங்க. ஸோ த மெயின் பாயிண்ட் ஹியர் இஸ் ட்ரையல் and error. They done something which you guys avoided. சரி, அப்போ செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்னா ஆக்சுவலாக என்ன? ஹேக்ஸ் கிடையாது, ஹேக்ஸ் கிடையாது, ரிச்சுவல்ஸ் கிடையாது, எதுவுமே கிடையாது. தி ஆஃப்டர் மேத் ஆஃப் டூயிங் சம்திங் ஹார்ட். கஷ்டமான ஒரு விஷயத்தை ஆரம்பித்து அதை கம்ப்ளீட் பண்ணி அந்த அதர் சைடுக்கு வருவீங்க. இந்த பர்சன் ஏ டு த பர்சன் பி, அந்த ஜேர்னி தான் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட். மோர் ப்ரிசைஸ்லி broken செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? ஸோ அந்த ஹார்ட் திங்ஸை நான் எப்படி பண்ணுறது? எந்த ஒரு விஷயம் உங்களோட கோல் கிட்ட உங்களை சீக்கிரமாக கொண்டு போய் சேர்க்குதோ அதுதான் இந்த ஹார்ட் திங்ஸ். நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை பண்ணாமல் அவாய்ட் பண்ணிட்டு இருந்தீங்களோ அதுதான் அந்த ஹார்ட் திங்ஸாக இருக்கும். ஸோ அந்த விஷயம் என்னென்னு உங்களுக்கே நல்லா தெரியும். நீங்கள் அந்த விஷயத்த பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதை நீங்கள் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கே உங்கள் மேலே ஒரு ரெஸ்பெக்ட் க்ரியேட் ஆகும். நான் தாண்டா லியோ. ஆனால் நான் அந்த ஹார்ட் திங்ஸை என் லைஃப்பில் எப்படி சூஸ் பண்ணுறது? பார்க்க போனால் எனக்கு எல்லாமே ஹார்டாக தான் இருக்குது. அதுக்கு தான் நான் சொல்ல போகிற இந்த 2 செட் ஆஃப் கொஷின்ஸை நீங்கள் உங்ககிட்ட கேளுங்க. ஸோ இந்த கொஷினை வச்சு தான் நான் என்ன பண்ணணும்னு நான் கண்டுபிடிச்சேன். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டை மறந்துட்டு செல்ஃப் டெவலப்மெண்ட்டு ஸ்டார்ட் பண்ணணும். இட்ஸ் அ பிட் அட்வான்ஸ்ட் ஆஃப் அ செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட். அதுதான் செல்ஃப் development. Self-development is about becoming the person who is eligible for the future. Self-development உங்களுக்கு ஒரு சார்ட் ஆஃப் பர்சனாக மாறணும்ல ஒரு விஷன் இருக்கும். ஸோ அந்த பர்சனாக நீங்கள் வாழ ஸ்டார்ட் பண்ணணும். ஒன்ஸ் நீங்கள் இதை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் கேட்க வேண்டிய ஃபர்ஸ்ட் கொஷின், நான் லைஃப்பில் என்ன அச்சீவ் பண்ணணும் கொஷின். இந்த செகண்ட் கொஷின், இப்போது மணின்ற ஒன்று சக்ஸஸோட சிம்பிள் இல்லைன்னா நான்
எதை சக்ஸஸாக நினைப்பேன். அண்ட் தேர்ட் கொஷின் இஸ், இப்போது நீங்கள் நாளைக்கு செத்துறீங்கன்னு வச்சுப்போம், வாட் யூ ஷுட் பி நோன் ஃபார். இந்த மூணு கொஷினுக்கு நீங்கள் ஹானஸ்டாக பதில் சொல்லி பாருங்கள். நீங்கள் இது வரைக்கும் த கோட் ஆன் கோட் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் irrelevant-ஆக இருக்கும். ஸோ தென் கம்ஸ் தி நெக்ஸ்ட் ஸ்டெப். ஸோ அது என்ன திங், எல்லாத்தையுமே ட்ராக் பண்ண பழகுங்க. எவ்வளோ நேரம் நீங்கள் ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறீங்க, மொபைல் யூஸ் பண்ணுறீங்க, எவ்வளோ நேரம் ஃபோக்கஸ்டாக ஒர்க் பண்ணுறீங்க, எவ்வளோ நேரம் உங்களோட ஃபேவரட் பீப்புள்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, எவ்வளோ நேரம் உங்கள் கூடயே நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, நீங்கள் எல்லாத்தையும் ட்ராக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் ட்ராக் பண்ணலன்னா யூ ஆர் நாட் சீரியஸ் எனஃப். நீங்கள் எங்கெங்கெல்லாம் உங்கள் எனர்ஜியை ஸ்பெண்ட் பண்ணுறீங்க ட்ராக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் உங்கள் மேலேயே சீரியஸாக இல்லைன்னு. ஸோ இந்த 3 ஸ்டெப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா, ஸ்டெப்ஸ் தட் இஸ் ஃபர்ஸ்ட் செல்ஃப் டெவலப்மெண்ட்டு ஸ்டார்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் இந்த 3 கொஷின்ஸ் உங்ககிட்ட கேட்கணும். ஃபைனல் உங்கள் லைஃப்பில் நீங்கள் உங்கள் எனர்ஜி எங்கெங்கே ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ அதெல்லாம் ட்ராக் பண்ணணும். ஸோ பாய்ஸ், ஸ்டார்ட் டூயிங், ஸ்டார்ட் பில்டிங், ஸ்டார்ட் becoming the guy you always wanted. So be the one, boys.